ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் லேக்கர் பக்கம் பேஜில் டைரிக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், நம்ம ஒரே ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து 3 டெங்கோ அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய நண்பர்களுக்கு தெரியும் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் வந்துட்டு. பட் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தான் எடுத்துக்கொள்ளணும். மற்ற இரண்டுக்கான லிங்க் நம்ம இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருப்போம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் டச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு நீங்கள் வந்து உங்களோட மை ஃபைலில் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் ஆகுது, எங்கே டவுன்லோட் ஆகி இருக்குது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்குது. ஆகையினால அவங்களுக்கும் காட்டிடும் வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைலில் பாருங்கள் வந்துட்டு மை ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மை ஃபைல் ஒரு டச் பண்ணி விட்ட கைக்கு அடுத்த கட்டமாக நிறைய பேருக்கு வந்துட்டு டிவைஸ் ஸ்டோரில் தான் வந்துட்டு டவுன்லோட் ஆகும் வந்துட்டு சிலவங்க வந்துட்டு எஸ்டி கார்டுக்கு மாற்றி வச்சுக்கொள்வாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு டிவைஸ் ஸ்டோரில் இருக்கிறத நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணி விட்ட கைக்கு அடுத்த கட்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹோல்டர் இருக்குது. டவுன்லோட் ஹோல்டர் வந்து டச் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண ஏபிகே இங்கே வந்திருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விளங்கும் அந்த டெங்கோ இருக்கிறது. இப்போ சாதாரணமாக நம்ம வந்துட்டு ரெண்டாவது டெங்கோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். முதலாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு சில டைமில் இப்படி செட்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் செட்டிங் போய் கொடுத்துக்கொள்ளுங்க. செட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால்ஸில் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா? டிக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கேட்கும். இதை உங்களுக்கு மேலே தள்ளிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். அல்லது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இன்ஸ்டால் கொடுக்குறோம். கொடுத்த கைக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் டன் கேட்குது, வலது பக்கம் ஓப்பன் கேட்குது. நீங்கள் இதில் வச்ச மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டன் கொடுத்து நீங்கள் அப்ஸில் போய்ட்டு உங்களோட மெனுவில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நான் டன் கொடுத்துட்டேன். கொடுத்த கைக்கு இரண்டாவது டெங்கோ அதாவது மூணாவது டெங்கோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். மூணாவது டெங்கோ இதே மாதிரி தான். நீங்கள் செட்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் செட்டிங் போய்ட்டு அன்இன்ஸ்டால் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் சரி தான், அல்லது நீங்கள் மேலே தள்ளி போட்டு இன்ஸ்டால் கொடுத்தாலும் சரி தான். சரிங்களா? இன்ஸ்டால் கொடுத்த கைக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இதுவும் இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இதுவும் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் டன் கேட்குது, வலது பக்கம் ஓப்பன் கேட்குது. நான் வளமையாக சொன்ன மாதிரி நீங்கள் டன் கொடுத்தும் வெளியாகி போய் பார்க்கலாம், அல்லது இதில் வச்ச மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டன் கொடுத்துட்டு வெளியே வரேன். வெளியாகிட்டு மெனுவில் பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டெங்கோ அப்ளிகேஷனும் உங்களுக்கு மெனுவிலே தெரியுது. அதாவது முதலாக இருக்கிற வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணது, மற்ற ரெண்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது தான் இப்போ இந்த கலராக தெரியுது வந்து. பட் இதை வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய நண்பர்கள் வந்து டெங்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு. ஏன்னு சொன்னால் நிறைய நண்பர்கள் டெங்கோ யூஸ் பண்ணுறது இந்தியாவுக்கு வந்துட்டு அப்பப்போ 100 நிமிஷம் 200 நிமிஷம் கொடுக்கறதுக்கான நிறைய நண்பர்கள் டெங்கோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆகையினால வந்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி டெங்கோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுக்காமலுக்கு அதே இமெயில் ஐடி கொடுக்காமலுக்கு வேறொரு இமெயில் ஐடி, வேறு மொபைல் நம்பர், வேறொரு யூசர் நேம் கொடுத்தா நீங்கள் மக்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எரர் தான் காமிக்கும். ஆல்ரெடி கொடுத்திக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் காமிக்கும், ஓப்பன் ஆகாது வந்து. ஆகையினால நீங்கள் வேறொரு மொபைல் நம்பர், வேறு இமெயில் ஐடி, வேறு யூசர் நேம் கொடுத்தா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி டெங்கோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டெங்கோ வந்துட்டு இப்போ அடுத்து நீங்கள் ரெண்டாவது டெங்கோ வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. பட் உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் வந்துட்டு. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி வந்திருக்க உங்களோட யூசர் நேமை காட்டி, உங்களோட மொபைல் நம்பரை காட்டி, உங்களோட இமெயில் ஐடி காட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மொழியே. உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்கா? சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வருதானே. இந்த கிரேட் நியூ அக்கௌண்ட்டை நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த கட்டமாகத்தான் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுக்குற அளவுக்கு வரும். இப்படி மொபைல் நம்பர் கொடுக்குற அளவுக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு இந்த நாடு உங்களுக்கு எந்த அதாவது கண்ட்ரி வந்து காட்டலை, கோட் நம்பர் காட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கண்ட்ரி டச் பண்ண கைக்கு நீங்கள் எந்த நாடை வந்துட்டு அந்த நாடு வந்துட்டு இங்கே இருக்கும் வந்துட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்துட்டு எல்லா நாடுக்கும் இருக்கு வந்துட்டு. பட் உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குன்னு மேலுக்கு இந்த சேஞ்சிங் பாரில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்ரீயை டச் பண்ணாலே ஸ்ரீலங்கான்னு சொல்லி 94 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்தியாவுக்கு வந்து சாதாரணமாக ஐஎன் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்தியா 91 அப்படின்னு சொல்லி வருது. டச் பண்ணி விட்டீங்கன்னா ஆட் ஆயிடும், இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்த கைக்கு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற இமெயில் ஐடி, யூசர் நேம் தான் உங்களுக்கு வரும் வந்துட்டு. அதில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு வேறொரு இமெயில் ஐடி, வேறொரு யூசர் நேமை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மொபைலுக்கு வந்துட்டு வெரிஃபை கோடு வரும். சரிங்களா? என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு வெரிஃபை கோடு வரும். இந்த வாட்ஸ்அப்போ இந்த ஐஎம்ஓ எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் வெரிஃபை கோடு வரும். அந்த வெரிஃபை கோடை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும்.
அதுக்கப்புறம் டெங்கோ அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, ஒரு யூசர் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வேறு மொபைல் நம்பரு, வேற ஒரு இமெயில் ஐடி, வேறு யூசர் நேம் கொடுத்தா நீங்கள் அடுத்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் சரிங்களா. ஒரே இமெயில் ஐடி, ஒரே மொபைல் நம்பர், ஒரே யூசர் நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, வந்துட்டு எரர் தான் காமிக்கும். வந்துட்டு நீங்கள் வேறையாக கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அப்படி புரியலைன்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிப்போம், அதனூடாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரிங்களா. இன்ஷால்லா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மற்றும் நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.